தற்போதைய அண்மை செய்தி. டெல்டா மாவட்டங்களில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமாகி இருப்பதற்கு தாவேகா அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். டெல்டா மாவட்டங்களில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம், அம்மாப்பேட்டை, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக விவசாயிகள் புகார் கூறியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, குடவாசல், நன்னிலம், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தாவேகா அரசின் அலட்சியத்தாலும் போதிய திட்டமிடல் இல்லாததாலும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். நெல் மூட்டைகள் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்டு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாவிட்டால் அவை மழையில் நனைந்து முழுமையாக வீணாகிவிடும் என்றும், உழவர்கள் அரும்பாடுபட்டு அறுவடை செய்த நெல்லை குறித்த காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்யாதது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். டெல்டா மாவட்டங்களில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக தாவேகா அரசுக்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம், அம்மாப்பேட்டை, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக விவசாயிகள் புகார் கூறியிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, குடவாசல், நன்னிலம், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தாவேகா அரசின் அலட்சியத்தாலும் போதிய திட்டமிடல் இல்லாததாலும் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமாகியிருக்கின்றன. நெல் மூட்டைகள் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்டு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாவிட்டால் அவை மழையில் நனைந்து முழுமையாக வீணாகிவிடும் என்றும், உழவர்கள் அறுபாடுபட்டு அறுவடை செய்த நெல்லை குறித்த காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்யாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம்.